கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். Hallelujah. Thank you Jesus. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. Hallelujah. Hallelujah. இந்த நாளை நீர் எங்களுக்காக உண்டாக்கி கொடுத்த உம்முடைய தயவிற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. Let's turn our Bibles to 1 John chapter 1 and verse 8. 1 John 1 முதலாவது அதிகாரம் 8வது வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. If we say that we have no sin, we deceive ourselves and the truth is not in us. First of all, we should know we must possess honesty before God. Denying our sin is self-deception. என்கிட்ட பாவம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வஞ்சிக்கப்படுறோம். அதனால நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். True spiritual growth begins with admitting our faults. When we say we have no guilt, no sinfulness, we say we have no need of the blood of Christ as an atoning sacrifice. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நம்ம வாசிக்கிறோம். என்கிட்ட பாவமே இல்லைன்னா அப்போ ஆண்டவருடைய ரத்தம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட், அந்த சிந்தனைக்குள்ள நம்ம போயிடும். This leaves the soul under all the guilt and pollution of sin, exposed to hell and utterly unfit for heaven. இதனால என்ன ஆகிடும்னா, அந்த பாவம் இல்லைங்கிற அந்த பாவ உணர்வு இல்லாமல் நம்ம இருக்கும்பொழுது நம்ம பாவிகளாக இருக்கிறோம். அறிந்தும் அறியாமலும் நம்ம பாவம் செய்கிறோம். அதற்கு தான் யூ நீட் ஆல்வேஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன். அதாவது வேதனை உண்டாக்கும் காரியம் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்னு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஸோ வி மஸ்ட் search our hearts. We must see, is there anything that which the Lord doesn't like in me? Because nobody is perfect in this world. Only the Lord God is perfect. So we just march towards perfection. இரண்டாவதாக ஹியூமிலிட்டி லீட்ஸ் டு கிரேஸ். நம்ம நம்மை தாழ்த்தும் பொழுது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அக்செப்டிங் அவர் சின்ஃபுல் நேச்சர் கீப்ஸ் அஸ் ஹம்பிள் அண்ட் ஓப்பன்ஸ் அ டோர் ஃபார் காட்ஸ் ஃபர்கிவ்னஸ். நம்ம நம்முடைய குற்றங்களை நம்ம அறிக்கையிடணும். நல்ல 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். He is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. சங்கீதம் 51:3 தாவீது சொல்லுகிறார், நான் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். If you read Psalm 51:3, it is written, for I acknowledge my transgressions and my sin is ever before me. அவர் சொல்கிறார், என்னுடைய பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பாவ உணர்வு அடைந்து எழுதப்பட்ட சங்கீதம் தான் சங்கீதம் 51. ஸோ when you confess, after that what you have to do is you have to forsake your sins. அதாவது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஸோ let us get away from the sinful habits. அதாவது நம்ம தெரியாமல் செய்கிற பாவம் வேறு, ஆனால் habitually sinning is not good. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து கட்டாயமாக ஆண்டவரத்தில் ஜெபித்து நம்ம
விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த வேளையில் கூட கர்த்தாவே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்கிற பாவங்கள் ஆண்டவரே நீர் எங்களை உணர்த்தும் பொழுது நாங்கள் அதை அறிக்கையிட்டு ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுதே உதவி செய்யக்கூட எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.